எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பைரைட் ஏஞ்சல் பற்றி. இந்த பைரைட் ஏஞ்சல் பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாதவர்கள் இந்த பதிவில் நான் சொல்ல போகும் தகவல்களை பாருங்கள். சரி, இப்போது பைரைட் ஏஞ்சல் பற்றி பார்க்கலாம். இந்த ஹீலர்ஸ் இருக்காங்கள்ல, ஹீல் பண்ணுறவங்க, ரேக்கி கற்றுக்கிட்டவங்க, ஃபெங்ஷூயில் இவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸை பற்றி கேட்டிங்கன்னா சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. அதை அதிகமாக பயன்படுத்துவார்கள். அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது தன்னிடம் வைத்திருப்பது ரொம்பவும் அதிர்ஷ்டகரமானது அப்படின்னு நம்புகிறாங்க. நான் கூட அப்படி தான் நம்புகிறேன். சரி, இந்த பைரைட் ஏஞ்சல் புதிதாக நாங்கள் கேள்விப்படுறோம், ஆனால் வாங்கிட்டோம். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பைரைட் ஏஞ்சல் இருக்கு இல்லையா, அது பொதுவானது. எல்லா மதத்தினரும் எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த பைரைட் ஸ்டோனில் என்ன விசேஷம் இருக்குதுன்னு பைரைட் ஸ்டோன் அப்படின்ற ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அதை பார்த்திங்கன்னா அதில் விலாவாரியாக எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அதையே திரும்ப இதில் எடுத்து சொல்ல வேண்டாம், இருந்தால் கூட சும்மா தொட்டு காமிச்சிடுறேன். இந்த பைரைட் ஸ்டோனில் தான் இந்த பைரைட் ஏஞ்சல் செய்கிறாங்க. நகைகள் எல்லாம் கூட அதில் செய்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் ரொம்ப ரொம்ப இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் வரவேற்பு அதிகம். இதில் மினரல்ஸ் எல்லாம் இயற்கையாக பூமிக்கடியிலிருந்து உருவாகுது இல்லையா, பூமிக்கடியிலிருந்து உருவாகிய இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்கெல்லாம் நம்ம நாட்டை காட்டிலும் மேலை நாடுகளில் ரொம்ப அதிகம். இந்த பைரைட் ஸ்டோன் ஆதி காலத்தில் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கும் பொழுது ஆஹா தங்கமோ அப்படின்னு நினச்சி ஏமாந்த காரணத்தினால ஃபூல்ஸ் கோல்டு அப்படின்ற பேரே இருக்குது. அதான் தக 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 தகதான் மின்னும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை காட்டிலும் பெரு நாட்டு இருக்கு இல்லையா, பெரு கண்ட்ரி, அந்த பைரைட் ஸ்டோன் ரொம்ப நல்லா தகன்னு இன்னும் அந்த ஸ்டோன் தான் நம்ம VHA.online கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஸ்டோனில் பைரைட் ஏஞ்சல் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்தியன் பைரைட் ஸ்டோனில் தான் ஏஞ்சல் செஞ்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா வேறு வேறு கருப்பாக ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கோல்டாக இருக்கும். எல்லாம் அது இயற்கையானது. எந்த பெயிண்ட்டும் அடித்து கொடுக்க முடியாது, உங்களை நான் ஏமாற்ற முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முழுசாக ஏஞ்சலை பெயிண்ட் அடித்து கொடுக்குறாங்க. அது சின்னதாக கொடுப்பாங்க. இது கொஞ்சம் பெருசாக நான் செய்ய சொன்னேன். எதுக்குன்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நமக்கு நல்லதை ஏற்படுத்தி கொள்ளலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, அதில் என்னென்ன தன்மைகள் இருக்குன்னா, அது அந்த பைரைட் கல்லை பொதுவாக நம்ம ஹார்ட் சக்ரா, இம்யூன் சிஸ்டம், அப்புறம் பேஸ் சக்ரா இதனுடன் தொடர்பு கொண்டது. நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள, நம் உடலை சுத்தப்படுத்தி கொள்ள, நம் அறிவு விருத்தியை மேம்படுத்தி கொள்ள, அப்புறம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கெல்லாம் இந்த பைரைட் ஏஞ்சல் பயன்படுத்தலாம். இதை ரேக்கி கற்றுக்கிட்டவங்க இல்லை விஷயம் தெரிந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதன் மூலமாக எனர்ஜியை தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்வார்கள். ஏன்னா அந்த ஸ்டோனில் அவ்வளவு எனர்ஜி இருக்குது. அதாவது குழப்பமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த பைரைட் கல்லை பயன்படுத்தினோம், இல்லை பைரைட் ஏஞ்சலை வச்சுக்கிட்டோம்னா அங்கே ஒரு தெளிவு பிறக்கும். அது ஒன்று. இன்னொன்று, பணம் இல்லாத இடத்துல இந்த பைரைட் ஏஞ்சல் அல்லது கற்களை வைத்தால் பணம் நம்மக்கிட்ட தங்கும், அதிகமாக செலவு ஏற்படாது, இன்னும் பணம் சேர்ந்து கொண்டே போகும். அது ஒன்று. இன்னொன்று, நமக்கு காரிய வெற்றி கிடைக்கணும்னா இந்த பைரைட் ஏஞ்சல் அல்லது பைரைட் கல்லை நம்ம பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு காரிய வெற்றி ஏற்படும், தடைகள் எல்லாம் விலகும். ஒன்று. இன்னொன்று, நம்ம பயணம் சிறப்பாக அமையணும். மற்ற எது வேணாலும் பார்த்திங்கன்னா இந்த பைரைட் ஸ்டோன் அல்லது பைரைட் ஏஞ்சலை பயன்படுத்தினோன்னா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போது நவரத்ன கற்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அது அணிஞ்சுக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம் இல்லையா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு வரலாறும் இருக்குது. அதுபோல் பைரைட்டுக்கும் இந்த வரலாறு பெருசாக இருக்குது. அதில் நான் முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இந்த பைரைட் ஏஞ்சல் நம்ம ஏன் போகிற இடத்துலலாம் எடுத்துகிட்டு போகணும், இல்லை வேறு எந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைரைட் ஏஞ்சலை நம்ம அருகிலே வைத்து கொண்டோமே ஆனால் நமக்கு பாதுகாப்பு தரும். தேவையற்ற பயம் யாருக்காவது இருந்ததுன்னா, ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பைரைட் ஏஞ்சலை நம்ம பக்கத்தில் வச்சு தூங்கிட்டோன்னா நல்லா இருக்கும். ஒரு பாதுகாப்பு இருப்பதை நீங்கள் உணர்வீங்க. தீய சக்தி எல்லாம் விலகிடும். அது உண்மை. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் என் பக்கத்தில் நான் ரேக்கி கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் அதை பற்றி தெரியும். இந்த பைரைட் ஏஞ்சலை என் அருகிலே வச்சு தான் படுக்கிறேன். பைரைட் ஸ்டோன் என்கிட்ட இருக்குன்றதுனால, இது அவசியமாக எல்லோரும் வாங்கணுன்றதுக்காக நான் சொல்லலை, இருக்குன்றதுனால நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன்.
இல்லை இது கட்டாயம் வாங்கி ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து வேறு எதன் மூலமாகவும் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே விட்டுருங்க. பைரைட் ஸ்டோனை என் தலையணை கடையில் வச்சு நான் படுத்துக்கிட்டு இருக்கேன். பைரைட் ஏஞ்சல் வந்து என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த ஏஞ்சல்கிட்ட ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு இருப்பேன். அப்படி வேண்டுனா நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதன் ஆராய்ச்சியில் அதன் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த பைரைட் ஏஞ்சல்கிட்ட நம்ம என்ன வேண்டுறோமோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுவேன், அதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எப்படி வேண்டணும்னு, நம்முடைய லெஃப்ட் ஹேண்டில் இந்த பைரைட் ஏஞ்சல் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் வச்சுருக்கேன். இன்னொன்றும் இந்த பைரைட் ஏஞ்சல் வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மனசில் என்ன ஆசைகள் இருக்கோ, தேவையற்ற ஆசைகள் இருக்கக்கூடாது, அநியாயமான ஆசைகள் இருக்கக்கூடாது, அதில் கவனமாக இருங்கோ. ஏன்னா நம்ம தப்பாக நினச்சோன்னா அந்த தவறு நமக்கே திருப்பி அடிக்கும். நம்ம நல்லது நினச்சோன்னா நமக்கும் நல்லது நடக்கும், பிறருக்கும் நல்லது நடக்கும். பிறருக்கு நடக்குதோ இல்லையோ நமக்கு நல்லது நடக்கும். ஆனால் கெட்டதுக்கு எப்போவுமே சக்தி அதிகம், அதனால் நம்மையே வந்து அது அடிச்சிடும். சரி, இப்படி வச்சுக்கிட்டு நம்ம நல்லது வேண்டணும். எனக்கு பணம் வேணும், எனக்கு தொழில் வேணும், தொழில் விருத்தி அடையணும், குழந்தை பாக்கியம் வேணும், அப்புறம் எனக்கு வேலையே அமைய மாட்டேங்குது, நல்ல வேலை வேண்டும், இல்லை எனக்கு ப்ரமோஷன் வேணும், எங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்குது அதை போக்கணும் அப்படின்னு அத்தனையுமே வேண்டலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா சிலர் வந்து கேட்குறீங்க, குபேரர் பூஜை செய்ய முடியலையே, நாங்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள், எங்களுக்கு வேறு ஏதாவது வழி சொல்லலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த பைரைட் ஏஞ்சல் வச்சுட்டு இந்த நீங்கள் வந்து இப்போது கிறிஸ்தவர்களாக இருந்தால் அது முன்னாடி ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி கொள்ளலாம். இல்லை இஸ்லாமியர்களாக இருந்தால் அது வந்து நம்ம கையில் வச்சுட்டு இப்படி வேண்டிக்கலாம். அந்த மாதிரி எளிமையாக எதுவுமே செய்யாமல் நம்ம கையில் வச்சு வேண்டிக்கிட்டாலே நம்ம வேண்டியது கிடைக்கும்னு ஐதீகமாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. நான் இல்லை, அது வேறு. நீங்கள் என்ன இது பார்த்தீங்களா, கொண்டீங்களா, செஞ்சீங்களா, எங்கே படிச்சிங்க, எந்த வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னுலாம் என்கிட்ட கேட்காதீங்க. இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது எனக்கு கிடைத்த செய்திகள். இன்னொன்று, இந்த ரேக்கி படித்தவங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியும். இதுன்னு கிடையாது, எல்லா ஏஞ்சல்ஸும் ஒவ்வொரு ஏஞ்சலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அமிதிஸ்ட் ஏஞ்சல் இருக்குது, ரோஸ் குவார்ட்ஸ் ஏஞ்சல் இருக்குது, ஜேடு ஏஞ்சல் இருக்குது. இது போன்ற அனைத்து கிறிஸ்டல்ஸ்க்கும் ஏஞ்சல்ஸ் இருக்குது. அந்த ஏஞ்சல்கிட்ட நம்ம ஒவ்வொரு ஏஞ்சல்கிட்டையும் பிரார்த்தனை செய்துக்கிட்டோம்னா நமக்கு நாம் வேண்டியவை கட்டாயம் நடக்கும். நிறைய சீக்ரெட் புக்ஸ் எல்லாம் படிங்க, சீக்ரெட் பற்றிய பதிவுகள் படிங்க. அதிலெல்லாம் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, உன்னுடைய எண்ணத்தை உயர்வாக வை, உன்னுடைய எண்ணத்தில் எதை விதைக்கிறாயோ அது கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல. அதுபோல் இந்த பைரைட் ஏஞ்சல்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டோம்னா இது ஒரு தேவதையாகவே நம்ம நினைக்கணும். அதாவது இது நீங்கள் நமக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதைன்னு நீங்கள் நினச்சிக்கலாம், இல்லை நம் நோயை தீர்க்கக்கூடிய தேவதைன்னு நினச்சிக்கலாம், இல்லை நமக்கு வாழ்க்கைக்கு வளத்தை ஏற்படுத்தக்கூடிய தேவதைன்னு நினச்சி நீங்கள் இதுகிட்ட இப்படி கை வச்சு வேண்டுனீங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. அதனால் இது பயன்படுத்தி பாருங்கள். இது நமக்கு வாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறோம், கவலையே படாதீங்க. நமக்கு சிம்பிளாக பூஜை வீட்டில் நான் சொல்லியிருக்கேன்ல நிறையா பூஜைகள், அதை செய்ய போதுமானது. இது வாங்கிக்கணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டாங்க 2-3 பேர், பைரைட் ஏஞ்சல் உங்களுடைய வீஹா ஷாப்பில் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதன் காரணமாக இந்த பைரைட் ஏஞ்சல் வரவழைச்சிருக்கேன். உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ பொருள்கள் இருக்குது. ஒரு கடைன்னு இருக்கும்போது நிறைய பொருள்கள் வைக்கத்தானே செய்வாங்க. அதுபோல் நான் பொருள்கள் நிறைய வச்சுருக்கேன். அது வச்சதுனால கட்டாயம் எல்லோரும் வாங்கி ஆகணுன்றது கிடையாது. ஆனால் வாங்கினவங்க கேட்பாங்க தானே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு, அதற்காக நான் இது சொல்கிறேன். இப்படி இந்த பைரைட் ஏஞ்சலை நீங்கள் எப்போவுமே எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கை வச்சு வேண்டி வேண்டி எனர்ஜைஸ் பண்ணிக்கணும். சரி, முதலாக நம்ம வாங்கும் பொழுது எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வாங்கிட்டு நீங்கள் ரோஸ் வாட்டரில் அலசிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் அப்படி கை வைத்தும் எனர்ஜைஸ் பண்ணலாம். இதை வந்து திரும்பவும் நம்ம எனர்ஜைஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூரிய ஒளியில் 10 நிமிஷம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் சந்திர ஒளியிலையும் போட்டு வச்சுக்கலாம். மாதத்திற்கு ஒரு முறை அப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல எனர்ஜி கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா செடிகள் ஏதாவது இருந்தால் அந்த செடிகள் பக்கத்தில் பைரைட் ஸ்டோனும் வச்சுக்கலாம். அதுவும் அப்படி தான் எனர்ஜைஸ் பண்ணும். இந்த பைரைட் ஏஞ்சலும் வச்சுக்கலாம்.
அப்படி வச்சுட்டு நல்லா எனர்ஜி, இயற்கை ஒளியின் மூலமாக நல்ல எனர்ஜி கிடைக்க கிடைக்க நாமும் இங்கே வேண்ட வேண்ட நமக்கு நல்லது நடக்கும். இது பார்த்திங்கன்னா என் பெட்டில், என் தலகாணியில், என் பக்கத்தில் படுத்திருக்கு தினமுமே. இது ஒரு ப்ரொடெக்டிவ் கார்டியன் மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இதுக்கிட்ட என்ன வேணுனாலும் எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லதே நடக்கட்டும், எல்லோரும் நல்லது தான் நினைப்போம். அதனால் எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும். வாங்கியவர்கள் அப்படி வேண்டிக்கோங்க. சரி, இந்த பைரைட் ஏஞ்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். நம்ம viha.online இருக்குது, அது போய் பார்த்துக்கோங்க. இப்போ நேரடியாக நான் 2 வச்சுருக்கேன், பக்கத்தில் 2 காமிக்கிறேன். நிறையாவே இருக்குது எங்ககிட்ட, காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பைரைட் ஏஞ்சல், நிறையா வச்சுருக்கேன் நான். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 2 வச்சுருக்கேன் பக்கத்தில். இது பார்த்திங்கன்னா சிலர் நினைக்கலாம், தானே இது வந்து என்ன சின்னதாக இருக்கே, இது இவ்வளோ விலையே, மற்ற இடத்துல இவ்வளோ இல்லையேன்னு. வெயிட்டாக பாருங்கள் நீங்கள். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு 50 கிராமுக்கு மேலே விற்க மாட்டாங்க. ரொம்ப குட்டியாக இருக்கும், இவ்வளோண்டு இருக்கும். நம்ம கையில் 1 அங்குலம் 2 அங்குலம் வரைக்கும் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கை உள்ளங்கை இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசாக நமக்கு சக்தி அதில் சீக்கிரம் ஊடுருவி செல்லும்னு. அதுக்காக இது வச்சுருக்கேன். இது நம்ம பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம், பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். லேடிஸாக இருந்தாங்கன்னா பர்ஸில், ஹேண்ட்பேக்லெலாம் வச்சுக்கலாம். சரி, viha.online என்னன்னு அப்படின்னு புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆன்லைன் ஷாப் உங்களோட தான். அது கூகுளுக்கு போங்க, www.viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online, அதாவது ஒரு வெப்சைட் இல்லை, விஹா வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online இருக்கும். அதற்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் விஹான்னு எழுத்துகள் இருக்கும் இலையோட. சரி, இந்த விஹாவில் எல்லா பொருள்களும் கிடைக்குமா விஹா ஆன்லைனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பொருள்களும் கிடைக்கும். சரி, இந்த விஹா ஆன்லைன்னு சொல்கிறீங்களே, இது வந்து வேறு ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்குமா, இல்லை எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் எந்த கடைகள்லையாவது உங்களுடைய பொருள்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்காது. அப்படி அவங்களோடது தான் அப்படின்னு எந்த ஆன்லைன்லேயும் எங்கள் பெயரை, புகைப்படத்தை, என்னுடைய வீடியோவை அதெல்லாம் பயன்படுத்திட்டு சொன்னாங்கன்னா அதை நம்பி ஏமாற வேண்டாம். அதே போல் நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் விஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான கூகுள் மேப் அட்ரஸ் கூகுள் மேப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரி, இந்த பதிவில் பைரைட் ஏஞ்சல் பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.